இன்னைக்கு நம்ம ஈரல் மிளகு வறுவல் தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டு சைடெல்லாம் டெலிவரி ஆன பிள்ளைக்கு வாரத்தில் ஒரு 4 தடவையாவது இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. நல்ல தெம்பாக இருக்கும், பிள்ளைக்கு நல்ல பால் ஊறும் அப்படிங்கிறதுக்காக. வாங்க எங்கள் வீட்டு ஸ்டைலில் மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, உங்களுக்கு தேவைப்பட்டா கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டை, 1 கிராம்பு, 2 வரமிளகாய், கை நிறைய கருவேப்பிலை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆற விட்டு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். குக்கரில் 2 - 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கை நிறைய சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கணும். அப்போதான் வறுவலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல கலர் கிடைக்கும். ஈரல் எப்பயுமேங்க கட் பண்ணிட்டு கழுவக்கூடாது. அப்போ சுத்தமாக வேஸ்ட்டு, நம்ம சாப்பிட்றதுக்கே அர்த்தமே இல்லை. ஈரலாக இருந்தாலும் சரி, சுவரொட்டியாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி தான் கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம்